வெல்கம் பேக் டு நியூ வீடியோ மைடியா சினி ஃபைல்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மேன் அண்ட் ஃபிக்ஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவியோட ரிவ்யூ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். யாராவது செக் பண்ணால் வந்தீங்கன்னா செக் பண்ணுங்க. அண்ட் இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 அந்த மூவியில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லைவ் ஆக்ஷன் மூவிஸ், அப்புறம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அனிமேட்டட் டிவிஸ் அண்ட் ஷோஸ்னு சொல்லி அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறையவே ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க, நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கண்டுக்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மூவியில் ஜாஸ்ங்கிற ஒரு கேரக்டர் வந்துருப்பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து நம்ம ஓரியன் பேக்ஸும் D16 ஒரு மைண்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே இடிஞ்சு உழுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் உள்ள மாட்டிப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் நம்ம ஓரியன் பேக்ஸ் அண்ட் D16 வந்து காப்பாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் யார் தெரியுங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்ங்கிற கேரக்டர். ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ங்க 2007 ரிலீஸ் ஆன படம். ஸோ அந்த படத்தில் மெகாட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்ங்கிற கேரக்டர் வந்து கொண்டிருப்பாரு. ஸோ இந்த கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் லைவ் ஆக்ஷன் மூவியில் வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் மெகாட்ரான் நம்ம சென்டினல் பிரைமை கொல்ற சீன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சீன் 2007 ரிலீஸ் ஆன ட்ரான்ஸ்ஃபார்மர் மூவிஸில் நம்ம மெகாட்ரான் ஜாஸ் எப்படி கொள்வாரோ அதே மெத்தடில் தான் நம்ம சென்டினல் பிரைமை மெகாட்ரான் இந்த மூவியில் கொண்டிருப்பாரு. இது ஒரு சின்ன ஹிடன் டீடைல் மாதிரி ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக அயாகான் 5000 ஒரு ரேஸ் நடக்கும். அந்த ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோபோட்ஸ் வந்து பங்கெடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த ரேஸ் போயிட்டு இருக்க சமயத்தில் அந்த யார் யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு போர்டு காட்டுவாங்க. ஸோ அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்களா? அதுதான் வந்து மிராஜ். இவர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ட்ரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் படத்தில் இந்த மிராஜ் கேரக்டர் வந்திருப்பாரு. நீங்கள் அந்த படம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த ரேஸ்லேயே வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக இந்த படத்தில் கொஞ்சம் காமெடியான காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவரும் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் காகோட தான் இவர் பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்கு முன்னாடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னா அவர் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் காக் அவருக்குள்ள இருந்திருக்கும். விச் மீன்ஸ் அந்த படத்தில் சொன்ன மாதிரி இவரும் ஒரு எலைட் கிளாஸ் சேர்ந்தவராக இருக்கலாம். ஸோ அதனால தான் இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காக ரிமூவ் பண்ணாமல் இருக்காரு நம்ம சென்டினல் பிரைம். அண்ட் இந்த படத்தோட மிட் போர்ஷனில் ஓரியன் பேக்ஸ் அண்ட் D16 இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு போவாங்க. எதுக்குன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த சர்ஃபேஸ்க்கு போன அவங்க நம்ம ஆல்ஃபட்ரான் வந்து உயிரோட இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆல்ஃபட்ரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அனிமேட்டட் மூவிஸ்லையும் சரி சீரீஸ்லையும் சரி அவர் வந்து சைபர்ட்ரானோட ஒரு ரெக்கார்ட் கீப்பராக இருந்திருக்காரு. ஸோ சைபர்ட்ரான் பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த ஆல்ஃபட்ரான் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட நம்ம ஓரியன் பேக்ஸ் ஒரு ரெக்கார்டிங்ஸை கேட்டுட்டு இருப்பாரு யாருக்கும் தெரியாமல். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபட்ரான் அவரோட ரெக்கார்டிங் தான் கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைபர்ட்ரானோட பிளானட்டுக்கே வந்து ஒரு ரெக்கார்ட் கீப்பராக இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் எலிட்டாங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த பிங்க் ஆட்டோபட். அண்ட் அவங்களுக்கு நம்ம ஸ்கேலட் ஜோஹான்சன் தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரியன் பேக்ஸ், அதாவது நம்ம ஆப்டிமஸ் பிரைம் டீமில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேபி மெகாட்ரானோட டீமுக்கு போகலாம். ஐ மீன் டிசெப்டிகான்ஸோட சேரணும். இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் மூவிஸில் நடந்திருக்கும். ஸோ இது மேபி ட்ரான்ஸ்ஃபார்மர் 1க்கு ஒரு சீக்வல் வந்துச்சுன்னா ஸோ அதில் நம்ம எடிட்டாக மெகாட்ரானோட சேர மாதிரி காமிக்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 மூவியில் சென்டினல் பிரைம் தான் வந்து சைபர்ட்ரானை பிட்ரே பண்ணதாக காமிச்சிருப்பாங்க. பட் காமிக் புக்கில் அப்படி நடந்திருக்காதுங்க. காமிக் புக்கில் மெகாட்ரானஸ் பிரைம் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைபர்ட்ரானை பிட்ரே பண்ணுவார். பட் மூவிஸில் அதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி நம்ம சென்டினல் பிரைம் சைபர்ட்ரானை பிட்ரே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா? நம்ம மெகாட்ரானஸ் பிரைமோட காக் இருக்கு பார்த்தீங்களா? அதை ஃபஸ்ட்டு சென்டினல் பிரைமாக வச்சிருப்பாரு. ஸோ அவர் ஒரு ஈவிலாக தான் இருப்பார். அண்ட் அதுக்கடுத்து அவரோட பயங்கர ஈவிலான மெகாட்ரானுக்கு அந்த காக் மாதிரி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் பர்சன் கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மெகாட்ரானஸ் பிரைம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்பின் ஆஃப் மூவி கொண்டு வரலாம். பிகாஸ் அவருக்கு அந்த அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அந்த கேரக்டருக்கு. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் அந்த கேரக்டரை வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் எடுக்கிறாங்களா இல்லையா. அண்ட் இவங்க அந்த அயாகான் 5000 ரேஸை முடிச்சுட்டு ஒரு மெடிக்கல் விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரியன் பேக்ஸோ D16 வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்டர்காமில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராச்சட் அப்படிங்கிற நேமை மென்ஷன் பண்ணுவார். ஸோ இவர் யாருன்னு தெரியுங்களா? இவர் தாங்க நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பிரைம் அனிமேஷன் ஷோவில் கூட வந்திருப்பாரு. இவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக இருப்பாருங்க. அண்ட் இவர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைம் அனிமேட்டட் ஷோவில் நல்லாவே யூஸ்ஃபுல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவர் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஏஜ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்லேயே வருவார். அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமஸ் பிரைம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ அனிமேட்டட் ஷோவில் அவர் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் படத்தில் அந்த கேரக்டரை போட்டு தள்ளியிருப்பாங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்போல்லாம் சாகுறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர்ஸ் எல்லாம் அவங்கள விட்டு போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம D16 வந்து நம்ம ஓரியன் பேக்ஸை டிஃபீட் பண்ணி அண்டர் கிரவுண்டு காமிச்சிருப்பாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரியன் பேக்ஸ் சாவர நிலமையில இருப்பார். ஸோ அப்போ அவரோட கலரை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கலரே அவரை விட்டு போயிடும். ஸோ இது ஒரு அமேசிங்கான டீட்டெயில்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அனிமேஷன் ஷோலாம் இப்படி தாங்க நடந்திருக்கும். இது ஒரு நல்ல கண்டினியூட்டி. அடுத்து அப்படியே இந்த படத்தோட ஃபைனல் ஆக்டுக்கு வந்தோன்னா அங்கே ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும் நம்ம ஆப்டிமஸ் பிரைமுக்கும் மெகட்ரானுக்கும். ஸோ அந்த சண்டையில் அவர் வந்து மெகட்ரானை டிஃபீட் பண்ணும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் கையில் அந்த கிளாசிக் எனர்ஜான் ஆக்ஸ் எடுப்பார். ஸோ அந்த ஆக்ஸை வச்சு தான் நம்ம மெகட்ரானை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஆக்ஸை யூஸ் பண்ணும்போது அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு அந்த ஆக்ஸை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கையில் வச்சுருப்பார். ஸோ அந்த மெகட்ரானை லெஃப்ட் கையில் பிளாக் பண்ணும்போது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஸை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து அந்த மெகட்ரானை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு அமேசிங்கான டீட்டெயில்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அனிமேட்டர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால ஒரு பயங்கரமான மாஸ்டர் பீஸாக வந்திருக்கு. அண்ட் இந்த மூவியில் வந்து முக்கால்வாசி ஈஸ்டர் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் 1 சீரீஸ்லேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேரக்டர்னா நம்ம RC. அவங்கள எங்கன்னா இந்த படத்தில் காட்டல அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க அவங்க அந்த படத்தில். அவங்க ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் த பீஸ்டில் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அவங்கள ஒரு கேமியோவாக ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐகான் 5000 ரேஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸாக அவங்களை காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட எண்டிங்கில் ஆப்டிமஸ் பிரைம் எல்லாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோக்ஸையும் அவங்கக்கிட்டே திரும்ப போகிற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ இந்த RC கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோக் இவங்ககிட்ட எப்படி வருது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஷார்ட் மூலியமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சென்டினல் பிரைம் யூஸ் பண்ணுற வெப்பன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டார்க் ஆஃப் த மூன்லேயும் நம்ம சென்டினல் பிரைம் இதே வெப்பன் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ இதே டபுள் பிளேடர்ஸோட அவர் இந்த படத்தில் யூஸ் பண்ணுவார். அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் டார்க் ஆஃப் த மூன்லேயும் யூஸ் பண்ணுவார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கண்டினியூட்டின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தையும் எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் மூவியோட எண்டிங் மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச்சோட அப்படியே கூஸ்பம்ஸாக முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதான் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரு பயங்கரமான ஃபேன் ஆவாங்க. அவர் ஒவ்வொரு ஷோவும் மிஸ் பண்ணாமல் எல்லா ஷோவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வந்திருக்காரு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து சாகாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்செட்டான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மூவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அதனால இந்த மூவியோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்குன்னு சொல்லலாம். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்க மாட்டாங்க. அண்ட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இந்த ஆப்டிமஸ் பிரைமோட யங்கர் கேரக்டரான ஓரியன் பேக்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணியிருக்காராம். அண்ட் அது நீங்கள் படம் பார்த்தினாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த மூவியில் பார்த்துருக்கலாம். அது எல்லாம் தான் இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மூவியாக மாற்றுது. ஸோ நீங்கள் என்ன யாரும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இந்த மூவியில் கண்டுபிடிச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதேமாரி வேறு எந்த மூவிக்கு ஹிடன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் தட்டுங்க. நான் இன்னொரு பயங்கரமான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். பை பாய். Good afternoon, good evening, and good night.